வணக்கம். ஆண்டுகளின் பார்வையில் தமிழ் சினிமா என்ற இந்த பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆண்டு 1988. 1988 இந்த ஆண்டில் சுமார் 85 தமிழ் திரைப்படங்கள் திரை அரங்குகளில் வெளியாகி ரசிகர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. இன்றைய காலகட்டத்தில் திரைப்படங்கள் நேரடியாக திரை அரங்குகளில் வெளியாவது என்பது ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றன. காரணம், ஓடிடி என்ற ஒரு தளம் வந்ததால் சில படங்கள் ஓடிடியிலும் சில படங்கள் திரையரங்குக்கும் வருகின்றன. ஆனால் அன்று எந்த படத்தை இயக்கினாலும் தயாரித்தாலும் நடித்தாலும் அத்தனை படங்களும் திரையரங்குக்கு மட்டுமே வந்து ஆர்ப்பரித்தன, ரசிகர்களை கொண்டாட வைத்தன. அந்த வகையில் 1988 ஆண்டு 85 தமிழ் படங்களின் பெயர்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அக்கினி நட்சத்திரம், அவள் மெல்ல சிரித்தாள், அண்ணாநகர் முதல் தெரு, இது நம்ம ஆளு, இது எங்கள் நீதி, ரயிலுக்கு நேரமாச்சு, இல்லம், 2ல் 1, இதுதான் ஆரம்பம், இரத்த தானம், உழைத்து வாழ வேண்டும், உரிமை கீதம், உன்னால் முடியும் தம்பி, உள்ளத்தில் நல்ல உள்ளம், ஊமை குயில், ஊமை துறை, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், என் உயிர் கண்ணம்மா, என் தங்கை கல்யாணி, என் தங்கச்சி படிச்சவா, என் தமிழ் என் மக்கள், என்னை விட்டு போகாதே, என் ஜீவன் பாடுது, எங்க ஊரு காவல்காரன், என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, என் வழி தனி வழி, ஒருவர் வாழும் ஆலயம், கடற்கரை தாகம், கலியுகம், கல்யாண பறவைகள், கண் சிமிட்டும் நேரம், கதாநாயகன், கழுகுமலை கள்ளன், கல்லூரி கனவுகள், கணம் கோற்றார் அவர்களே, காலையும் நீயே மாலையும் நீயே, காளிச்சரண், குரு சிஷ்யன், குங்குமக்கோடு, கை கொடுப்பாள் கற்பகாம்பாள், கை நாட்டு, கொடி பறக்குது, கோயில் மணி ஓசை, சர்க்கரை பந்தல், சத்யா, சகாதேவன் மகாதேவன், சிகப்பு தாலி, சுதந்திர நாட்டின் அடிமைகள், சுட்டி பூனை, சூர சம்ஹாரம், செண்பகமே செண்பகமே, செந்தூர பூவே, சொல்ல துடிக்குது மனசு, தர்மத்தின் தலைவன், தப்பு கணக்கு, தங்க கலசம், தம்பி தங்க கம்பி, தாயம் 1, தாய்மேல் ஆணை, தாய் பாசம், தெற்கத்தி கள்ளன், தென்பாண்டி சீமையிலே, நல்லவன், நம்ம ஊரு நாயகன், நான் சொன்னதே சட்டம், நெத்தி அடி, பறவைகள் பலவிதம், பாசப் பறவைகள், பாட்டி சொல்லை தட்டாதே, பாடாத தேனீக்கள், பாடும் பறவைகள், பாய்மர கப்பல், பார்த்தால் பசு, பூந்தோட்ட காவல்காரன், பூவுக்குள் பூகம்பம், பூவும் புயலும், பெண்மணி அவள் கண்மணி, மக்கள் ஆணையிட்டாள், மணமகளே வா, மனைவி ரெடி, மாப்பிள்ளை சார், ராசாவே உன்னை நம்பி, வசந்தி, வீடு மனைவி மக்கள், ஜாடிக்கேத்த மூடி என்று சுமார் 85 தமிழ் திரைப்படங்கள் வந்தன. இதில் மணிரத்னம் அவர்கள் இயக்கி கார்த்திக் அவர்களும் பிரபு அவர்களும் இணைந்து நடித்த ஒரு படம் தான் அக்கினி நட்சத்திரம். இந்த படம் அன்றைக்கு ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அமைந்தன. இந்த படத்தை கொண்டாடாத ரசிகர்களே இல்லை என்று சொல்லலாம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் இந்த படத்தில் வந்த அத்தனை பாட்டுகளும் அன்றைக்கு ரசிகர்கள் முணுமுணுக்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம். அதே போன்று பாலச்சந்தர் அவர்கள் இயக்கி உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த உன்னால் முடியும் தம்பி, இந்த படமும் அன்றைக்கு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட படமாக அமைந்தது. அதே போன்று டி ராஜேந்தர் அவர்கள் இயக்கி நடித்த என் தங்கை கல்யாணி வெற்றி படங்களின் வரிசையில் அதற்கான ஒரு இடமும் அன்று அமைந்தது. மக்கள் நாயகன் என்று அழைக்கப்பட்ட நடிகர் ராமராஜன் அவர்கள் நடித்த எங்க ஊர் காவல்காரன் மிக வெகுஜன மக்களை சென்றடைந்த ஒரு படங்களில் இதுவும் ஒன்று. அதே போன்று சத்யராஜ் நடித்த கணம் கோற்றார் அவர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பிரபு அவர்களும் இணைந்து நடித்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததுதான் குரு சிஷ்யன். அதே போன்று உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் நடிகை அமலா அவர்களும் இணைந்து நடித்த ஒரு காதல் காவியம் சத்யா ரசிகர்களை உண்மையில் வெகுவாக பாதித்த படங்களில் இதுவும் ஒன்று. கேப்டன் அவர்களுடைய செந்தூர பூவே, அதே போன்று கேப்டன் அவர்களுடைய பூந்தோட்ட காவல்காரன் மிக பெரிய அளவிற்கு ரசிகர்களை கேப்டன் பக்கம் ஈர்த்த படங்களில் இந்த பூந்தோட்ட காவல்காரனும் ஒன்று. அதே போன்று பாச பறவைகள், கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கதை வசனத்தில் உருவான இந்த படம் ஒரு காவியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைத்து இடங்களுக்கும் சென்று ரசிகர்களுக்கு விருந்தளித்தன. பாட்டி சொல்லை தட்டாதே,
இது ஒரு காமெடியான அற்புதமான கதைக்களத்தை கொண்ட படம். இந்த படத்தில் மனோரமா ஆட்சி அவர்களும் பாண்டியராஜன் அவர்களும் மிக சிறப்பாக நடித்திருப்பார்கள். உடன் எஸ் எஸ் சந்திரன் அவர்களும் போட்டி போட்டு நடித்திருப்பார். அதே போன்று பெண்மணி அவள் கண்மணி குடும்பத்திற்கான ஒரு படம். குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு படமாக அமைந்தது. ஆக மொத்தத்தில் 1988 வந்த இந்த 85 படங்களும் மிக பெரிய அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய படங்களாக அமைந்தன. உண்மையில் ரசிகர்களுடைய காலம், ரசிகர்கள் குடும்பத்தோடு சென்று திரை அரங்குகளே நிரம்பி வழிந்த காலம் என்றால் அது 80-90 என்ற காலம்தான். அதே போன்ற காலம் மீண்டும் எப்பொழுது வரும் என்ற கேள்வியோடு இன்னொரு ஆண்டை பற்றிய பார்வையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் மைதீன்.